ஸோ என்ன கொடுத்துக்கிறான்டா கண்ணு எலிப்ஸ் தான் கொடுத்துக்கிறோம். அப்போ எலிப்ஸு அண்ட் லைன் கொடுத்துக்கிறோம். சாரி எலிப்ஸ் கிடையாது, சாரி பேரபோலா தானே அது. பேரபோலா. அப்போ பேரபோலா கொடுத்துக்கிறோம். பேரபோலாவில் லைன் 2 லைன் கொடுக்கலாம். 1 2 எக்ஸ் ஆக்சிஸ் கொடுக்கலாம். சரி ஃபஸ்ட்டு நம்ம பேரபோலாவை ட்ரா பண்ணுவோம். பேரபோலா எப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. பேரபோலா எப்படின்னு பார்ப்போம். ஓகே, பேரபோலா என்னடா கண்ணுங்க? பேரபோலா வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எந்த மாதிரி போகும் சொல்லுங்க பார்க்கலாம். y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் 4 டைப் ஆஃப் பேரபோலா இருக்குது. இங்கே வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அதோட மீனிங் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்னா எப்படி பேரபோலா இருக்குண்டா கண்ணு? பேரபோலா அப்வர்ட் டைரக்ஷன் இருக்கும் சரிங்களா. பேரபோலா எப்படி இருக்கும்? அப்வர்ட் டைரக்ஷன் இருக்கும் சரிங்களா. இதுதான் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்யோட டயக்ராம். ஆல்ரெடி நான் டயக்ராம் ஷேப்லாம் போட்டு காட்டிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து அப்வர்ட் டைரக்ஷன். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் இருக்கும் சரிடா கண்ணு. ஓகேங்க சார். இப்போ என்ன கொடுத்துக்கலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிற பாயிண்ட், மேபி எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிற பாயிண்ட் இங்கே இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ண போகிறோம் சரிங்களா. ஸ்ட்ரைட் ட்ரா பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கணும். இதே என்னோட ஸ்ட்ரைட் லைன் சரிங்களாம்மா. இப்போ என்ன வேணும்? எக்ஸ் ஆக்சிஸ் ரீஜியன் எங்கேங்கிறாங்க? எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறாங்க சரிங்களா. அப்போ 2 இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ் எங்க? இந்த பிளேஸ்ல இன்டர்செக்ட் ஆகுது, இந்த பிளேஸ்ல இன்டர்செக்ட் ஆகுது கரெக்டாமா. இந்த 2 பிளேஸ்லையும் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ என்ன சொல்றாங்க? எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்னா யாரு? இவன் தான் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இவனுக்கு இது வருது பத்தி, இவன் தான் ரீஜியன் கரெக்டா. இங்கே போகாத ரீஜியன். ரீஜியன் எங்க இருக்குங்கிறாங்க? எக்ஸ் ஆக்சிஸ்ங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறாங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே போகாது, மேலே ரீஜியன். இதுதான் நம்மளோட ரீஜியன் சரியாம்மா. ஓகேங்க சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல்ல? எஸ் சார். இதுதான் நம்மளுடைய ரீஜியன். அப்போ இந்த ரீஜியனுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? யூ வாண்ட் டு ஃபைண்ட் த ஏரியா. அப்போ ஏரியாவோட ஃபார்முலா தெரியும். ஏரியாவோட ஃபார்முலா என்ன? ஏ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ ஏ டு பின்னு என்னது? இதனோட வேல்யூ. இதனோட வேல்யூ என்ன? 1. இதனோட வேல்யூ என்ன? 2. அப்போ இங்கிருந்து இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் கரெக்டாக. இங்கிருந்து இந்த பாயிண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்னது? இன்டெக்ரல் 1 to 2. ஒய்யோட வேல்யூ என்ன? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டுங்களா. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம். லைன் கொடுத்துக்கிறாங்க. அப்போ லைனோட இது எங்கேயும் பார்க்குறீங்க, அதை வச்சு ட்ரா பண்ணுறீங்க சரிங்களா. இதுதான் பார்ட்டு. இதுக்கப்புறம் ஈஸி, இது உனக்கே தெரியும். எக்ஸ் கியூப் பை 3 லிமிட் என்னது? 1 to 2. அப்போ என்ன கிடைக்கும்? 2 கியூப் 8 by 3 மைனஸ் 1 கியூப் 1 1/3. அப்போ என்னாச்சு? 7/3. 7 ஸ்கொயர் யூனிட். ஸ்கொயர் யூனிட். அவ்வளோதாம்மா இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகே இதுக்கு அப்படி இருக்குதாம்மா? இல்லை சார். ஈஸியாக தானே இருக்குது. ஆமாம்.